factory is currently working to capacity of 40% and produces 10,000 units. At the 50% capacity, the selling price fell by 3%. At the third 90% of capacity, selling price falls by 5%, accompanied by similar fall in price of raw materials. Estimate the profit of the company at 50% and 90% capacity production. First என்ன சொல்றோம், ஃபேக்டரி வந்து என்ன செய்யுது, கரண்ட்லி 40% ஆஃப் கெப்பாசிட்டியில் வந்து போயிட்டு இருக்குது. அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எத்தனை, 10,000 யூனிட்ஸ். எத்தனை, 40% கெப்பாசிட்டி, நல்லா புரிஞ்சுக்கணும். அட் 50% கெப்பாசிட்டி தி செல்லிங் பிரைஸ் ஃபால்ஸ் பை என்னது 3%. அப்ப 40% கெப்பாசிட்டியில 10,000 யூனிட் போயிட்டு இருக்குது. 50% என்னங்க, அப்ப செல்லிங் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, 3 ரூபா குறைஞ்சிருச்சு. 90% கெப்பாசிட்டியில வந்து செல்லிங் பிரைஸ் வந்து அகைன் எவ்வளவு, 5% குறைஞ்சிருச்சு. அப்ப எஸ்டிமேட் த ப்ராஃபிட் ஆஃப் த கம்பெனி அட் 50% கெப்பாசிட்டி. கீழே கொடுத்துருவான் மெட்டீரியல், லேபரு, ஓவர்ஹெட்ஸ். ஓவர்ஹெட்ஸ் வந்து 60% ஃபிக்ஸ்டு சொல்லிட்டான். அப்போ 5 ரூபா 5000 30, 3 ரூபா ஓவர்ஹெட்ஸ் ஃபிக்ஸ்டு, 2 ரூபா என்னதுங்க வேரியபிள். செல்லிங் பிரைஸ் வந்து 20 ரூபா சொல்லிட்டான் அவனே. அப்போ செல்லிங் பிரைஸ் டிகிரீஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டிகிரீஸ் ஒரு பாயிண்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஒரு பாயிண்ட் ஆகுது. அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகேவா? ஸோ தீஸ் ஆர் வெரி ஈஸியஸ்ட் பாயிண்ட். புரியுதுங்க? ஃபர்ஸ்ட் நம்ம 40% கெப்பாசிட்டி பார்க்குறோம் இல்லையா? அதனால கவனி, ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம 40% கெப்பாசிட்டி தான் இப்போ கரண்ட் லெவலு. கரண்ட் லெவல் எப்பயுமே என்னதான் 40%. அப்போ 40%ல எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் ஆகுது சாமி? அப்போ நல்லா கவனிங்க, ஃபார்முலா என்ன நமக்கு, சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் மைனஸ். அப்ப 10,000 யூனிட் சேல்ஸ் பிரைஸ் எவ்வளவு, 20 ரூபா கரண்ட்டுக்கு. அப்ப எவ்வளவு ஆச்சு, 10,000 20, 2 லேக். வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு, 10,000 இன்ட்டு வேரியபிள் காஸ்ட். என்னெல்லாம் காஸ்ட் எடுத்துக்கீங்க நீங்க, பெட்ரோல் 10 ரூபா, லேபர் 3 ரூபா, ஓவர் ஹெட்ஸ் 3 ரூபாயா 2 ரூபாயா, ஏன், அப்ப வேலை மொத்தம் 13, 15 ரூபாய். என்னங்க, இப்ப பிக்சர் காஸ்ட் எவ்வளவு, 3 ரூபா. அப்ப 3 இன்ட்டு 10,000 எவ்வளவு ஆச்சு, 30,000 ரூபாய். கிளியரா? அப்ப இவன் அவதான் வச்சு நம்ம போட்டிருப்பான். 40% கெப்பாசிட்டிக்கு நம்ம கண்டுபிடிச்சு தான் அவனு வந்துட்டான். எல்லாம் கவனிங்க, நான் இங்க போட்டுக்கிறேன், நம்ம இதை பார்க்கலாம். அப்ப வேரியபிள் காஸ்ட் எவ்வளவு சொன்னீங்க, 15 ரூபாய். எவ்வளவு ஆச்சுங்க, 50,000 ரூபாய். 40 பிக்சர் காஸ்ட் 30,000 ரூபாய். 10,000 யூனிட்டுக்கு 3 ரூபா தானே, 5ல 60%, 5 30, 3 ரூபாய். கிளியரா? அப்ப 20,000 ரூபாய் நம்மளுக்கு ப்ராஃபிட். இதுதான் சொல்றான் ப்ராஃபிட். புரியுதா? அப்ப எப்பயும் அவனை நம்ப கூடாது. நீங்க என்ன செய்யணும், உங்க ஓனா நீங்க போட்டு பார்க்கறது நல்லது. இதுதான் 40% கெப்பாசிட்டி. அடுத்தது என்ன கேட்கறான், எத்தனை பர்சன்ட் கெப்பாசிட்டி கேட்கறான், 50% கெப்பாசிட்டி. அப்ப எப்படின்னா 10,000 என்பது 40%னா 50% எவ்வளவு, எவ்வளவுங்க, அப்ப 12,500 இன்டூ 20 போடக்கூடாது. ஏன் அப்படின்னா அவசரப்படக்கூடாது. என்ன சொல்றான், நல்லா கவனிக்க, கணக்கு படிக்க. 50% கெப்பாசிட்டி செல்லிங் பிரைஸ் ஃபால்ஸ் பை 3%. அப்ப என்ன ஆயிடுச்சு, செல்லிங் பிரைஸ் 20 ரூபா, 20 ரூபால 3% போயிடுச்சுன்னா என்ன சாமி, அப்ப 20 ரூபால 3% போயிடுச்சுன்னா எவ்வளவு, 20 ரூபால 3% எவ்வளவு சாமி, 20 ரூபால 3% எவ்வளவு, தப்பு, நல்லா கவனிங்க. 20 ரூபால 3% 6 பைசா. அப்ப 6 பைசா போயிடுச்சுன்னா 19.4 தானே ஆன்சரு. இப்ப செல்லிங் பிரைஸ் 19.4 தான் நம்ம போடணும். அப்படித்தானே போட்டுக்கிறான். எஸ், அவன் அப்படித்தானே போட்டுக்கிறான். ஆனா எப்படின்னு தெரியல. புரியுதா இல்லையா? அப்ப 19.40 இன்ட்டு 12,000 எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டா இல்லையா, 2,42,000 கரெக்டா. மற்றபடி மெட்டீரியல் 10 ரூபா, 3 ரூபா, 2 ரூபா, இதுல மாற்றம் கருத்து கிடையாதுல்ல. ஏன் 2 ரூபா வச்சு தெரிஞ்சல, 60 இல்ல, சரி
5 ரூபாய் 40% என்னங்க, 5 ரூபால 40%. ஏன் 60% போயிடுச்சு, பிக்சர் போயிடுச்சு. மிச்சம் 40 வேரியபிள், மாறிகள் 2 ரூபா. கிளியர், புரியுதுங்களா? அப்ப 15 ரூபான்றது புரிஞ்சுதா? அப்ப 440, அப்ப 440 கான்ட்ரிபியூஷன், பிக்சர் காஸ்ட் மாறாது 25,000. அப்ப பிஇபி சேல்ஸ் எவ்வளவு சொல்லுங்க? வாட் இஸ் பிஇபி சேல்ஸ்? பிஇபி சேல்ஸ்க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, என்னது? பிக்சர் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்டு செல்லிங் பிரைஸ் பெர் யூனிட். இப்போ பிக்சர் காஸ்ட் தான் செலவாச்சு எவ்வளவு, 30,000. ஸோ 30,000 டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் எவ்வளவு, பெர் யூனிட்டுக்கு நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன்? 55,000. எங்க இதானே? அப்ப 55,000 டிவைடட் பை எத்தனை யூனிட்டுங்க? 55,000 டிவைட் பை 12,500 யூனிட்ஸ் எவ்வளவுங்க? 4.4. அப்ப பிக்சர் காஸ்ட் எவ்வளவு? 30,000 டிவைட் பை 4.4 இன்டு செல்லிங் பிரைஸ் பெர் எவ்வளவுங்க? செல்லிங் பிரைஸ் பெர் எவ்வளவு? 19.40. 32,200. கிளியரா? அப்ப நமக்கு புரிய வேண்டியது என்னன்னா, என்ன கேட்கறான்னு ஃபர்ஸ்ட் கேள்வி. சார் 90% கெப்பாசிட்டி என்னோட செல்லிங் பிரைஸ் என்ன ஆயிடுச்சு, 3 ரூபா 3% குறைஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன ஆகும் சிச்சுவேஷன்? அதே 90% கெப்பாசிட்டியில செல்லிங் பிரைஸ் எத்தனை பர்சன்ட் குறையுது? 5% ஃபால் ஆகுதா? அப்ப 20ல 5% போட்டா 2 10. அப்ப 20ல 5% குறைஞ்சா 1 ரூபா போயிடும். அப்ப 19 ரூபா. கிளியரா? மற்றதெல்லாம் மாறுமா? மாறலையா? சொல்றான் பாருங்க. அக்கம்பனிடு பை, வார்த்தை பாருங்க, இந்த இடத்துல முக்கியமான வார்த்தை என்னங்க? அக்கம்பனிடு பை சிமிலர் ஃபால் இன் பிரைசஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் எஸ்டிமேட் தி ப்ராஃபிட் ஆஃப் தி கம்பெனி. அப்ப போன கணக்குல வந்து ஒன்லி செல்லிங் பிரைஸ், இங்க என்ன ஆகுது? எந்த பிரைஸஸ் ஃபால் ஆகுது? அக்கம்பனிடு பை ரா மெட்டீரியல்ஸ். அப்ப ரா மெட்டீரியல்ஸ் தான், மற்றதுல இல்ல. நல்ல கொஞ்சம் இதுதான் ரா மெட்டீரியல் தான். அப்ப ரா மெட்டீரியல் தான். அப்ப எப்படி சார் 9 ரூபா 50 பைசா வந்துச்சுன்னா 10 ரூபால 5%. 5% புரியுதுங்களா? 10 ரூபால 5% போட்டா எவ்வளவு? 0.5 மைனஸ் 10, அப்ப 9 அமைச்சு. புரிஞ்சுதா? அப்ப அதை தவிர மற்ற இதுல நீங்க டச் பண்ணக்கூடாது. இதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ். இதெல்லாம் தான் நல்லா போட்டு விட்டுருவோம் நம்மளாம். சரி, இப்ப 14.50, 19 14 போச்சுன்னா எவ்வளவு? 450. 450 இன்ட்டு 22,500. 450 இன்ட்டு 22,500. ஸோ 1,01,000 மைனஸ் 30,000 போட்டா 71,250. ஸோ பிஇபி சேல்ஸ் என்னாச்சு? அதே பிக்சர் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட் இன்டு செல்லிங் பிரைஸ். இப்போ 30,000 டிவைட் பை வாட் இஸ் கான்ட்ரிபியூஷன் பெர் யூனிட்? இப்போ கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை 22,500 டோட்டல் சேல்ஸ் பெர் யூனிட் இல்லையா? அப்போ 1,01,250 டிவைடட் பை 22,500 4.50. அப்ப 30,000 வகுத்தல் 4.50 இன்டு சேல்ஸ் பிரைஸ் 19 ரூபாய். ஆன்சர் கொண்டு வரது பெரிய விஷயம் கிடையாது. ஆனா கான்செப்ட்ஸ் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கணும். திருப்பி சொல்றேன், இந்த கணக்கு வந்து படிக்கும் பொழுது 40% கெப்பாசிட்டி, 50% கெப்பாசிட்டி. இப்போ 40% கெப்பாசிட்டி போது அப்ப 10,000 வகுத்தல் 40னா 50க்கு எவ்வளவு? 10,000 வகுத்தல் 40னா 90க்கு எவ்வளவு? இப்படிதான் நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் யூனிட் எடுத்துக்கணும். யூனிட் எடுக்கிறது தான் கஷ்டம். கிளியரா? இப்போ 10,000க்கு 40%, 50%. 10,000க்கு 40%, 90%. அப்போ யூனிட் கிடைச்சு யூனிட் வச்சு செல்லிங் பிரைஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்க என்ன செய்றீங்க, பார்க்க போறீங்க. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஈஸியஸ்ட் அண்ட் ஸ்மால் சம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியரா? டவுட் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன்.